ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஊரில் இருக்கிற கொழுந்தனார் பையனை தாங்க பார்க்க வந்திருக்கோம். காசினியை தம்பி கேட்டுட்டே இருந்தா, அதனால சரின்னு நாங்கள் கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க கோழி அக்கா வந்ததும் வாங்கி வச்சிருக்கிற கோழி குஞ்சு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரின்னு கோழி குஞ்செல்லாம் வச்சு விளையாண்டு முடிச்சது. அவங்க வீட்டு பக்கத்துலேயே தாங்க அமராவதி டேம் இருக்கு. அதுக்கப்புறம் முதல பண்ணையும் இருக்குது. சரி, ஓகே, வந்தோம். அப்படியே அந்த டேமையும் பார்த்துட்டு முதலையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி அப்படியே போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா டேம்ல தண்ணி எதுவுமே ஓப்பன் பண்ணியே விடலைங்க. வாய்க்காலில் மட்டும்தான் தண்ணி போயிட்டே இருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. சுற்றி மலை, பச்சை பசேன்னு காடு. அதுக்கப்புறம் இப்போதான் அப்படியே முதல்ல பண்ணிக்க லைட்டாக என்ட்ரி ஆகுறோம். அங்கே தண்ணி ஓப்பன் பண்ணி விடாதனால தான் இங்கே போயிட்டு இருக்கோம். பார்க்கவே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி அடர்ந்த காடாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். முதல்ல பண்ணையை நாங்கள் அப்படியே இறங்க போகிறோம். மேடத்துக்கு ஒரே ஹாப்பி. பார்த்துட்டு ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்க்கவே விடலை. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டோம். சரி, இந்த டைம் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் வாங்கிட்டு தாங்க உள்ளே போகணும். டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போயிருந்தோம். உள்ளே போனது ஃபர்ஸ்ட் டைம். ஒரு டைம் முதலை பார்க்க போகிறோம். சரின்ட்டு முதலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு இதில் நிறைய முதலை போட்டிருந்தாங்க. காசினி குட்டியாக பார்த்துட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு முதலை பார்த்தீங்கன்னா வாயை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டு இருந்துச்சு. இன்னொரு முதலை பக்கத்தில் அப்படியே படுத்துட்டே இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டு உண்ட மயக்கத்தில் படுத்துட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பேபி முயல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, பேபி முயலையும் முதலையும் பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கிளம்பும்போது ஒரு முதல்ல தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே மேல எந்திரிச்சு. ஸோ அதையும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு, பேபி குட்டி குட்டியா இருந்துச்சுங்க, பார்க்க அழகா இருந்துச்சு. அதையும் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்காக சின்னதா ஒரு பார்க் மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல பாருங்க, அதோட சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் விளையாண்டுட்டு பக்கத்துலயே பூங்காவும் இருந்துச்சு. அங்கேயும் மேடம் தண்ணியில எல்லாம் விளையாண்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு மரத்து மேல எல்லாம் நின்று போட்டோ எல்லாம் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு அப்படியே கிளம்பி வந்துட்டோம்.